ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து தான் மெயின் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 30. இப்போ கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ஆகுது. ஹாக்காய் பிளாக் டிராகன் யூனிஃபார்ம்ல இருக்கான். டைஷோவை கொல்லணும் அப்படிங்கிற முடிவுல இப்போ அவனும் ரெடி ஆகுறான். இன்னையோட இதை முடிக்கிறான் அப்படின்னு நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறான். பிளாக் டிராகனோட லீடரான டைஷோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுங்கிறதுனால இன்னைக்கு இவங்க 2 பேர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம கூட இருக்கிற 2 பேரையும் இன்சார்ஜா விட்டுட்டு போறான். டைஜோ அண்ட் ஹாக்காயோட சிஸ்டர் யோஸ்கா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்க்குறா. அப்போ டைஜோ இன்சார்ஜாக விட்டுட்டு போன அந்த 2 பேரில் கோகோ வந்துட்டு நீயும் நானும் இன்னைக்கு பிஸியாக இருப்போம்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் என்ன பண்ணணும்னு அந்த இன்னொருத்த கேட்குறான். உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், வா போகலாம் அப்படின்னு கோகோ கூப்பிடவோ சரின்னு அவங்க 2 பேரும் எங்கேயோ கிளம்புறாங்க. இப்போ சீஃபையோவை நமக்கு காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஷேஷை கட்டிட்டு கையில் இன்னொரு ஷேஷை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் அவன் யோசிச்சு பார்க்குறான். நீ இப்போ வந்து ஜாயின் பண்ணுவேன், எங்களுக்கு முன்னாடி நீ எப்படா கேப்டன் பொசிஷனுக்கு போன அப்படின்னு சீஃபையோ எல்லாரும் கேட்கவோ சீஃபையோ எல்லாரையும் போட்டு அடிக்கிறா. இப்போ தெரியுதா நான் எப்படி கேப்டன் ஆனேன்னு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கவோ ஒரு பைக் வர சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலி சீஃபியோ வைஸ் கேப்டனா இருக்கிறான். பாஜி அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அவன் தான் அவனோட டிவிஷனுக்கு கேப்டன். என்ன பண்ணிட்டு இருக்க சீஃபியோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜி வந்து அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். பாஜி அடிச்சதுல இப்ப சீஃபியோ அப்படியே வாங்கியிருந்தான். இவன் இப்படி போட்டு அடிக்கிறான்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. டோமானோட மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் இப்ப போனதுக்கு அப்புறமா எதுக்கு சீஃபியோ ஃபைட் பண்ண, டோமான் மெம்பர்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதுன்னு பாஜி கேட்கவும் அவனுங்க தான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு சீஃபியோ சொல்லவும் ஆனா நீ இப்போ டோமான்ல ஒரு மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லவும் இங்க பாரு பாஜி, நான் உனக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சீஃபியோ சொல்லவோ சரி அப்படின்னா நீ என்னன்னாலும் சரி என்ன மட்டும் ஃபாலோ பண்ண போதும் சரியா அப்படின்னு பாஜி கேட்டிருப்பா. சரி அப்படின்னு சீஃபியோ சொல்லியிருப்பான். ஆனா பாஜி இப்ப இறந்துட்டா. இப்ப நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். இந்த நாள் தான் நான் எல்லாத்தையும் மாத்துறதுக்கான கடைசி நாள். இந்த மிஷன்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவோ டாக்கெமிச்சி நான் மத்தவங்களை காயப்படுத்திட்டோ கொடுமைப்படுத்திட்டோ இருந்தேன். ஆனா என்ன மாத்தின ஒரு பர்சன் அதுதான் கேஸ்கே பாஜி. தனக்கு சரின்னு பட்டதை அவன் எப்பவுமே தயங்காம செய்வான். இந்த ஷேர்ஸ் கேஸ்கே பாஜியோடது. இதை நான் இப்போ உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் டாக்கெமிச்சி ஹானகாக்கி அப்படின்னு நம்ம கொடுக்கவும் சீஃபியோ நம்ம ஹீரோ கதை கட்டி விடுறான். இந்த ஷேஷை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நானும் எனக்கு நியாயம் பட்ட வழியிலேயே நடப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்க கேப்டன் போகலாம் அப்படின்னு சீஃபியோ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். இந்த தடவை மைக்கி டிராக்கன் மத்த யாருமே வரப்போறது இல்ல. சோ கண்டிப்பா நாங்க 4 பேர் தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க 4 பேரும் சண்டைக்கு தயாரா கிளம்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப சர்ச்சை காமிக்கிறாங்க. ஹாக்காய் கண்டிப்பா உள்ளதான் வெயிட் பண்ணுவான். டாக்கெமிச்சி நீ போய் அவனை தடுத்துரு. நாங்க 3 பேரும் டைஜுங்க வந்தோம்னா அவன் மூஞ்சிலே கிக்க விட்டு தடுக்கிறோம் அப்படின்னு கீசுகி சொல்றான். ஹாக்காயை தடுத்து ஃபியூச்சரை மாத்து டாக்கெமிச்சி. நீ எதையாச்சும் சேஞ்ச் பண்ணாதான் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகும், உன்னால முடியும் அப்படின்னு சீஃபியோ நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். சரி நம்ம ஹீரோவை இப்ப சர்ச்சுக்குள்ள போறான். கீசுகி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஹாக்காய் உள்ளதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹாக்காய் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். டாக்கெமிச்சி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல டாக்கெமிச்சி, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நான் உன்னை தடுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். டைஷு இங்க வந்துருவான், எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல. மத்த 3 பேரும் டைஷுவை எப்படியாச்சும் வெளியே பிடிச்சி வச்சா ஹாக்காயை கன்வின்ஸ் பண்ற லெவலுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க பாரு டாக்கெமிச்சி, என் வழியில வந்தா ஒன்னையும் சேர்த்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் உன்னால முடியாது ஹாக்காய், நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. டைச் ரொம்பவே மோசமா தான் நடந்துக்கிட்டான், ஆனா அதுக்கு கொல்றதுதான் ஒரே ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு என்ன தெரியும் டாக்கெமிச்சி, சாப்பாடு சரியில்லைன்னா அவன் என்ன போட்டு அடிப்பான், அவனுக்கு மூடு சரியில்லைன்னா என்ன போட்டு அடிப்பான், நீட்லன்னு போட்டு சொல்லுவான். வேற யார் மேலேயாச்சும் கோவமா இருப்பான், நான் ஜஸ்ட் அவனை பார்த்ததுக்கெல்லாம் போட்டு என்ன அடிப்பான். நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. நான் கண்டிப்பா அவனை கொல்லதான் போறேன், என் வழியில குறுக்க வராத அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும் நான் ஹீனடா கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி இல்ல, அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் அதை பண்ணிதான் ஆகணும். நான் எவ்வளவு வீக்கானுவேன் கோலன்னு எனக்கே தெரியும். ஆனா ஹீனாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா எப்பவோ கண்டிப்பா நான் கொலை மட்டும் பண்ணவே மாட்டேன். நீ உன் சிஸ்டர் யோசுகாவை ப்ரொடெக்ட் பண்ணதான் இதை பண்றேன்னு தெரியும். ஆனா அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹாக்காயே கொஞ்சம் லைட்டா மனசு மாற மாதிரி தெரியுது. பட் ஆனா அதுக்குள்ளேயே டைஷோ தர்ச்சுக்குள்ள வாரான். இயேசுவே என்னை ஆசீர்வதியும் ஆமென் அப்படின்ட்டு அவன் உள்ள வாரான். இவன் எப்படி உள்ள வந்தான், இவன் உள்ள வந்திருக்காம்னா அப்படின்னா கண்டிப்பா கீசுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி டைஷோ கேட்கறான். ஹாக்காய் ஓடி போய் டைஷோ குத்தலான்னு போறான். நம்ம ஹீரோ வேணா அப்படின்னு கத்துறான். இந்த பையப்புலையும் நல்லா தான் ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லி ஹான்மா சீஃபியோவை கட்டி போட்டு வச்சுட்டு கீசக்கியோ ஹான்மாவா அங்க இருந்து கிளம்புறாங்க. எப்படியோ நீ அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல, அப்புறம் இதுக்காக இவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் போட்டு அப்படின்னு ஹான்மா கேட்கவும் எல்லாம் ஒரு ஃபன்னுக்காக தான் அப்படின்னு கீசகி சிரிக்கிறான். ஓ ஃபன்னுக்காகவா, அதுவும் சூப்பரா தான் இருக்கு, அந்த டாக்கெமிச்சி கதை தான் ஐயோ பாவம் அப்படின்னு ஹான்மா சிரிக்கிறான். டைஷோ அசால்ட்டா ஹாக்காய் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு தூக்குறான். நீ உண்மையாவே என்ன கொல்லணும்னு வந்திருந்தேன்னா என் பின்னாடி அமைதியா வந்து டக்குன்னு என்ன போட்டு தள்ளி இருப்ப, என்ன கொலை பண்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கலையா அப்படின்னு
அவன் கேட்கவும் டைஜோ தன்னை கொலை பண்ண எதுக்கு அவனே டிப்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேபி டைஜோ சாகல, ஆனா ஹாக்காய் நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். டைஜோ மரியாதையா அவனை கீழே இறக்கி விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹே ஹானகாக்கி என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் வருவான். என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். இப்ப கூட பாரு நான் இவனை பார்த்து நின்னுட்டு இருக்கேன், நீ சைலண்டா பின்னாடி வந்து என்ன கத்தியால குத்தி இருக்கலாம், என்ன நீ என்ன கொல்ல போறது இல்லையா அப்படின்னு டைஜோ கேக்குறான். டைஜோ ஏன் இப்படி பண்றான் நம்ம ஹீரோக்கு புரியல. நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடுறான். இது நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் என்ன அடிச்சிருக்காங்க, ஆனா இவனோட பஞ்சு டோட்டலி வேற லெவல்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன ஹாக்காய் உன் ஃப்ரெண்டு உனக்காக தான் அடி வாங்கிட்டு இருக்கான், நீ பார்த்துட்டு சும்மா இருக்க போறியா, பின்னாடி வந்து கத்தியால குத்துனா கூட நான் கவனிக்க மாட்டேன், சீக்கிரம் இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு செத்துருவான் அப்படின்னு டைஜோ ஹாக்காய் கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ சங்க பிடிச்சு நெரிக்கிறான். ஹாக்காய் ஏன் என்ன கொல்ல வந்தான்னு உனக்கு தெரியாதுலாம் டைஜோ கேட்கவும், ஏன்னா நீ யோசுகாவை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லவும் கேட்டியா ஹாக்காய் எவ்வளவு பெரிய காமெடி பண்றேன்னு, உன் சீக்கிரட்டை நான் சொல்லட்டுமான்னு கேட்கவும் இல்ல டைஜோ வேணாம் அப்படின்னு ஹாக்காய் பயப்படுறான். யோசுகா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் டைஜோ திரும்பி பாக்குறா. பார்த்தா யோசுகா சைலண்டா வந்து அவனை கத்தியால குத்தி இருக்கா. யோசுகா மூஞ்சிலே அவன் ஒரு பஞ்ச விடுறான். யோசுகா என்னடி பண்ணிருக்க அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகி ஒரு டேபிள் எடுத்து அசால்ட்டா அவன் மேல தூக்கி போடுறான். யோசுகா நீங்க என்ன பண்றன்னு ஹாக்காய் கேட்கவும் கவலைப்படாத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன்னு வா சொல்றா. டகமிச்சி உனக்கு மட்டும் தான் என் பிளான் தெரியும், எதுக்கு யோசுகாவை இதுல இன்வால்வ் பண்ண அப்படின்னு ஹாக்காய் கேட்கவும் நான் எதுவும் சொல்லல நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் சொல்றது உண்மைதான், கீசகி தான் என்கிட்ட சொன்னா, அதை வச்சுதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லவோ கீசகி எதுக்காக இவளை இன்வால்வ் பண்ணணும், கீசகி யோசுகா தான் இவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கா அப்படின்னா ஒரிஜினல் டைம் லைன்லயோ யோசுகா தான் இவனை கொலை பண்ணிருப்பாளா. இப்பதான் புரியுது, நான் என்ன பண்ணியிருந்தாலுமே யோசுகா தான் அவனை கொலை பண்ண போறா. நான் ஹாக்காய் கிட்ட எதை மாத்தினாலும் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஹாக்காய் கண்டிப்பா டைஜுவா கொண்டிருக்க முடியாது, ஆனா இப்போ டைஜுவாவா குத்திட்டா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல வேலை டாக்கமிச்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவன் மட்டும் உன் பேரை கத்துல நான் அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல ரியாக்ட் பண்ணிருக்க முடியாது, அவன் என் வைட்டட் பாயிண்ட்ஸ் எதுலையுமே குத்தாம நான் பாத்துக்கிட்டேன், என் உயிரை நீ தான் காப்பாத்திருக்க டாக்கமிச்சி அப்படின்னு நம்ம சொல்லவோ அப்படின்னா என்னால இது சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபியூச்சர் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும், அது ஓகே, ஆனா இப்போ எப்படி இங்க இருந்து உயிரோட வெளியே போறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹாக்காய் இப்ப யோசுகா அவங்க ரெண்டு பேருக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு கேட்கவும் நீ எங்களுக்காக எதுவுமே பண்ணதில்ல, ஃபேமிலின்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் தான் பண்ணிருக்க, நீ எல்லாத்தையுமே உனக்காக தான் செஞ்சுக்கிட்ட அப்படின்னு யோசுகா சொல்லவும் யோசுகா மூஞ்சிலே போய் ஒரு பஞ்சு விடுறான். அவ உன் தங்கச்சி ஒரு லேடியை இப்படியா அடிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கடவுளே ஏன் என்ன சோதிக்கிறீங்க, என் சிஸ்டரை இப்போ நான் ஏன் கையாலேயே கொல்ல போற மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டைஜோ கண்ணீர் பட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு யூசுகா அப்படின்னு நேம கத்துனதுனால டைஷோ திரும்பி பார்த்தா அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல லைட்டா திரும்பிட்டான். ஸோ அவனோட வைட்டல் பாயிண்ட்ஸ்ல பெருசா கத்தி இறங்கல, அவனோட உயிரும் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு முதல்ல இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே உயிரோட போகணும். யூசுகாவோ வீக்கு, நம்ம ஹீரோவோ வீக்கு, சீஃபியோவா கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அவனாலேயே வர முடியாது. ஹாக்காய் ஸ்ட்ராங் தான், பட் ஆனா டைஷோவை பார்த்து அவன் பயந்துட்டு இருக்கிறதுனால அவனும் எதுவும் பண்ண போறதில்ல. நம்ம ஹீரோ எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.